Hello guys, welcome to Tamil Crypto Tutorials. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்றதுக்கான பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படினா வந்து பார்க்க போறோம். சோ இதுவும் என்கிட்ட அடிக்கடி யூசர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. சோ எந்த எக்ஸ்சேஞ்சில ப்ரோ நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம், எந்த எக்ஸ்சேஞ்ச் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ பொதுவாக நம்ம வந்து நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்லேயுமே வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து என்றைக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ பொதுவாக டெய்லி ஏர்ன் பண்ணுறவங்க, அதே மாதிரி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க, மார்க்கெட் அப் ஆனாலும் டவுன் ஆனாலும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து தான் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு முக்கிய ரீசன் என்னென்னா 100x லிவரேஜ் வரைக்கும் நமக்கு வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஒரு மார்க்கெட் ட்ரெண்டை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ப்ராஃபிட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு ஃபீல்டு தான் வந்து இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸில் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் எதுவாக இருக்கும் அப்படின்னா mexc அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ட்ரேடிங் ஃபீஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே வந்து ஃபீஸ் வந்து லோவாக வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே நம்ம வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணிக்கலாமே, பிட்காயின் அப்போ அம்மா டவுன் ஆகுமான்னு பார்த்து ட்ரேட் பண்ணுறது, ஆல்ட்டு காயின்ஸில் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாமே. இருந்தாலும் இங்கே மட்டும்தான் நான் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லி வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து போயிட்டு ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டிங்கன்னா போதும், ஃபியூச்சர்ஸ் எம்டே, கெட் $1000 வீக்லி ஈவெண்ட், அதே மாதிரி டெய்லி ஈவெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இதில் எல்லாமே ஜஸ்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வால்யூம் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. வேறு எந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஈவெண்ட் வந்து போகாது. ஸோ நான் நோட் பண்ணி பார்த்துட்டேன், இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு 27ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும். ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வால்யூம் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து $1000 போனஸ் வவுச்சர்ஸ் வேறு கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து வால்யூம் பேஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று லான்ச் பேட் மாதிரி இங்கே வந்து எம்டே அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து எம்டே ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்குது. கீழே நீங்கள் வந்து பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் முடிஞ்ச எம்டே ஈவெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கி பேஸ்டான ஈவெண்ட். நீங்கள் வந்து மொத்தம் ஓவரால் எவ்வளோ வால்யூம் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த டோக்கன் பார்த்திங்கன்னா அந்த டோக்கனில் டிக்கெட் மாதிரி வந்து கிடைக்கும். அந்த நம்பர் வந்து வின் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து $34 வந்து போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து டெய்லி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ 11 ஹவர்ஸில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 7 டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லா ஈவெண்ட்ஸுமே கண்டினியூஸாக வந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நியூ யூசர்ஸுக்கும் ஒரு சில போனஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் உள்ள டோக்கன் பார்த்திங்கன்னா mexன்னு ஒரு டோக்கன் நான் முன்னாடி ஒருக்கா ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம குரூப்பில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புல் மார்க்கெட்லேயும் இந்த ப்ரைஸில் தான் இருந்து, பியர் மார்க்கெட் டவுன் ஆகும்போது $1 பக்கத்தில் $1 கீழே வந்து போச்சு. ஆனால் அப்படி மார்க்கெட் வந்து ரோஸ் ஆகிடுச்சு. இந்த சார்ட் எடுத்து நான் வேணால் காமிக்கிறேன், வீக்லி சார்ட். ஸோ பாருங்கள், $1 வரைக்கும் $8.8 வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. திரும்ப அதே மாதிரி வந்துச்சு. ஸோ இவங்க எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் மட்டும்தான் புல் மார்க்கெட்டில் இருந்த ப்ரைஸுக்கு இப்போவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வேறு எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் அந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கல. அதுக்கு மிக முக்கிய ரீசன் என்னென்னா, இதில் இன்னும் ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து போகுது. கிக் ஸ்டார்டர், ஏர் ட்ராப், இந்த மாதிரி அடுத்து லான்ச் பேடு, இது எல்லாமே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருப்பாருங்க, mx டோக்கனை வந்து ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஏர் ட்ராப் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி லான்ச் பேட்லேயும் mx டோக்கன் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூவாக அங்கே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கனால இந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகாமல் இருந்துகிட்ருக்கு. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு வகையில் மார்க்கெட் இந்த டோக்கன்ஸ்லாம் வந்து சீப்பாக கிடச்சின்னா வாங்கி வந்து வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா நான் இந்த டோக்கன் வந்து அரௌண்ட் $1 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், $2.5 வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு அது $3 ப்ளஸ் வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்ப வந்து $2.7 வந்துருக்கு. மேபி நான் செல் பண்ண ப்ரைஸை விட லோவாக கிடச்சின்னா திரும்ப அகைன் வந்து வாங்கிப்பேன். ஏன்னா இதில் வந்து டெய்லி ஏர் ட்ராப் மாதிரி நமக்கு வந்து இந்த டோக்கனை வந்து ஹோல்டு பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடிங்
நிறைய வந்து போயிட்டுருக்கு. ஸோ ட்ரேடர்ஸுக்கும் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணதாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரியா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட் கிரியேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.